வருது காலிவுட் அன்கட். பொதுவாக ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட பூஜையிலேருந்து அந்த படத்தை முடித்து உடைக்கிற பூசணிக்காய் வரையும் படம் சம்மந்தப்பட்ட நீங்கள் பார்க்காத விஷயங்களை மட்டும் இல்லாமல் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூ, இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிற நிகழ்ச்சி தான் இந்த காலிவுட் அன்கட். Camera, rolling, music. 1, 2. ஆர்யா விஷாலோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படி மேலே போய் இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஜீவா அப்படின்ற படத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு, ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிரெக்டர் சுசீந்திரன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதை பாருங்கள். புதுயுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜீவா என்னோட அடுத்த படம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இமான் சார் படத்தோட மியூசிக் டைரக்டர். சூப்பரான சாங்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய பெஸ்ட் செட் ஆஃப் சாங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ரோசான்ற ஒரு சாங், லவ் ஃபெயிலியர் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் லவ் சாங்ஸ் வந்து 2 சாங் இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஆல்பம்னு நான் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில். அதே மாதிரி படத்தோட டைரக்டர் சுசீந்திரன் அவரோட சேர்ந்து பண்ணுற 2வது படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், கிரிக்கெட் பற்றி ஒரு படம். ஸோ கிரிக்கெட்னாவே பொதுவாக எல்லாருமே மேட்சஸ்ன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டருக்கு பின்னாடி நடக்கிற வாழ்க்கை தான் இது படம். ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கோம். மதி சார் டிஓபி, ஸ்ரீதிவ்யா ஹீரோயின், சூரியனா வந்து காமெடியாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ என் லைக் கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரெய்லர் பாருங்கள், சாங்ஸை கேளுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ். வணக்கம், நான் தான் லக்ஷ்மண். என்னுடைய ஃபஸ்ட் படம் அன்னக்குடி, இது செகண்ட் படம் ஜீவா சுசி சாரோட. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லும் போது கிரிக்கெட் பற்றின்ட்டு சொன்னார், ஆரம்பித்தார். ஸோ அப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேசிக்கலாக நானும் கிரிக்கெட்டர் ரியல் லைஃப்பில். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒரு படம் பண்ணுறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நரேட் பண்ண ஒவ்வொரு சின்ன டீட்டெயில்ஸும் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ, விஷ்ணுவாக இருக்கட்டும். விஷ்ணு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவரும் நானும் சேர்ந்து பண்ணும்போது அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல்டில், கிரிக்கெட் ஃபீல்டில். ஸோ நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம். அண்ட் மதி சார் பற்றி சொல்லி ஆனும், எக்ஸலண்ட் கேமராமேன். ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சின்ன விஷயம் தான் சொல்லுவார், ஆனால் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இமான் சார், ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் இது வந்து, ஸோ மியூசிக் வெரி இம்பார்ட்டண்ட் இதுக்கு. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு இமான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் விஷால்னா, ஆர்யானா, அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஜீவா படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். அதை விட ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து அப்பா, நான், தம்பி 3 பேரும் முதல் முறையாக சேர்ந்து ஒரே ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட். இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சுசீந்திரன் சார் வந்து எங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, தனித்தனியாக எங்களை வேலை வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் ரொம்ப ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சோம் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோன்னு. ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லாமே வெவ்வேறு ஜான்ரியில் வந்திருக்கு, மியூசிக் வைஸ் இது வைஸும். எழுதின சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் ஒரு காதல் தோல்வி பாடல், ஒரு ரோசான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்தோனிதாசன் வந்து அந்த பாட்டு வந்து பாடியிருக்காரு. ஒரு ரெகுலராக லவ் ஃபெயிலியர் சாங்ஸில் வைக்காத எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கோம். லாந்தர் வழக்குக்குள்ளார மாட்டி முழிக்கும் ஈசலு தான், காதல் நெருப்பில் விழுந்தாலே மனசு முழுக்க தீசலு தான், ஒரு உசுரிங்க ஆடுது ஊசலு தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுடைய இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம தமிழ் சினிமாவில். இது ரொம்ப ஒரு டெக்னிக்கலியும் சரி,
மாதிரி ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மேனோட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக பதிவு பண்ணுற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் எழுதியிருக்கிற ஒரு பாட்டு காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை, அந்த மனநிலையை பதிவு செய்கிற மாதிரியான ஒரு பாடல். சங்கி மங்கி ஆடும் மனம் சங்கி மங்கி ஆடும், இங்கு மங்கும் தாவும் அது இங்கு மங்கும் தாவும்னு ஒரு கிரேஸியாக ஆரம்பிக்கும். இந்த பாட்டில் வந்து சின்ன சின்ன தயக்கங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் நான் சுசி சாரோட சேர்ந்து வேலை செய்கிற செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் பாண்டிய நாடு. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லிரிசிஸ்ட் வைரமுத்து சார், அவருடைய 2 மகன்கள் மதன் கார்கி as well as கபிலன் வைரமுத்து, ஒரு குடும்பமாக இதில் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் இதில் நல்ல ஒரு ஃபீல் குட் ஆல்பமாக வந்திருக்கு. 5 பாடல்கள், அப்புறம் ஒரு சின்ன ஒரு குறும்பாடல். அண்ட் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நிறைய ஸ்கோப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். விஷ்ணு, ஆர்யா, விஷால் இவங்க 3 பேரையும் கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்கள 3 பேரையும் சேர்ந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். ஞாபகம் வந்ததா? சிசிஎல் போஸ்டரில் ஒன்றா பார்த்துருப்போம். இவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே அந்த சிசிஎல் மேட்ச் மூலமாக தான் வளர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வேறு பண்ணுறாங்க. இந்த ஜீவா படமும் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வர ஒரு சப்ஜெக்ட் தான். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சுசீந்திரன் அண்ட் விஷ்ணு ஏற்கனவே சேர்ந்து கபடியை மையமாக வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ சொல்லவே வேணாம், இந்த படமும் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தொடர்ந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல்ல நான் அவருடைய அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எனக்கு அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்காகவும் எனக்கும் அவருக்கு இடையில ஒரு சின்ன லவ் எப்போவுமே ஓடிட்டுருக்கும். அதுக்காக கிடைச்ச வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான மனுஷங்களுடைய நம்பிக்கையை பேசுகிற படமாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டீம்மேட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருந்தலைகளை பற்றி பெரியவங்க எப்பவும் பேசுவாங்க, பட் என்னுடைய டீம்மேட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து டெஃபினட்டாக சான்ஸ் கிடையாது. இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் மூலமாக சுசி சார் வந்து கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு. அங்கே போனோடனே சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆர்யா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. அது ஒரு சர்ப்ரைஸ். அப்புறம் சாங் கேட்டவுடனே இமான் சார் மியூசிக்கு, அப்புறம் மதன் கார்கி சார் லிரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டவுடனே சரிங்கன்னு சொன்னேன். அப்போ தான் சுசி சார் சொன்னார், இந்த மண்ணொலி பாம்பு கலை சொன்னால் விற்றது போதும், அது அடுத்தது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரெஜுவினேட் ஆகும் அப்படின்னாங்க. ஐ ஹோப் ரெஜுவினேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவுக்கு வந்து ஒரு 27 வருஷம் கழிச்சு முதல் முறையாக நடிகனாக ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன். சுசி சாருக்கு நன்றி. திடீர்னு கூப்பிட்டு இந்த படத்தில் நடிகனார். ஸோ ஸ்ரீதேவிக்கு அப்பாவை அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். முதல் முறையாக ப்ரெஸ்ஸுக்கு இப்போ தான் சொல்கிறாங்க. அந்த படத்தை ஆர்யா சார் ப்ரொடியூஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச. விஷால் சார் அதை ரிலீஸ் பண்ணுறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட நல்ல விஷயம், இந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப இப்படி ஒரு படத்தில் முதல் முறையாக நடிச்சேன்ன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமைக்குரிய படம். தமிழ் சினிமாவின் ரொம்ப ஒரு அழகான பதிவு. இப்படி ஒரு டைரக்டரை வச்சு நான் சார்ந்துள்ள வேந்தர் மூவிஸில் அடுத்து ஒரு சுசீந்திரன் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சுசீந்திரன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எப்போ ஒரு சீன் சொன்னாலும் சரி, புது சீன் சொன்னாலும் சரி, இல்லை எடுக்கிற மெத்தட் சொன்னாலும் சரி, அது புதுசாக தான் நான் பார்ப்பேன். அது எப்படி எடுத்து முடிக்கிற வரையும் எனக்கு அது டென்ஷனாக தான் இருக்கும். சுசீந்திரன் 4 படம் பண்ணது இந்த ஒரு விஷயந்தான் ட்ரைவ் பண்ணிட்டு போச்சு 4 படத்துக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லு, அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜீவா படத்தில் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மினிமம் ஆக்சுவலாக. ஏன்னா சுசி சார் வந்து கதை வந்து அந்த ஐடியாவை வந்து நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம் மகேந்திரன் சார், ஷெம்மன் சார் தான் அந்த ஐடியா சொல்லி அப்ரூவ் பண்ணாங்க. பட் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக சொன்னேன், ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, சுசி சார் டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகே அவ்வளோதான் நான் சொன்னேன்.
மற்றபடி என்ன கதை, என்ன எடுக்க போகிறாரு, எப்போ ஷூட்டிங்கு ஒன்றுமே சொல்ல. விஷ்ணு வந்து நடிக்க போகிறாரு, கிரிக்கெட் சப்ஜெக்ட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் என்னோட இன்வால்மெண்ட் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்வால்மெண்ட் தான். அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு படம் நடக்கிற டைம்லேயே வந்து விஷால் எனக்கு கால் பண்ணி சொல்லார், இந்த மாதிரி செம்ம ஸ்கிரிப்டா, சூப்பராக இருக்கும். அப்படியே மச்சான் எனக்கு தெரியாது, உனக்கு தான் ஒரு கதை சொல்லியிருக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் படம் முடிச்சுட்டு படம் போட்டு காமிச்சார். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி படம் வந்து ரொம்ப கம்மி. நீ ரெஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த படத்தோட தமிழ் வேறு படம் ரெஃபர் பண்ண எப்படின்னு. சத்தியமாக எனக்கு தெரியல. நான் ரெஃபர் பண்ணால் ஹிந்தி படம் சக் தே இந்தியா, அதுதான் சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு சொன்னேன். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கேம் சேஞ்சர் தேவைப்படும். அது நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு இயக்குனர் தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு எப்படி அவனிவனில் வந்து ப்ரீ அவனிவன், போஸ்ட் அவனிவன் ஜாமி மூலிமா எனக்கு அந்த படம் கிடச்சி எல்லாரோட பார்வை என் மேலே திருப்பின பாலா சாருக்கு எப்படி நான் நன்றி சொல்லிக்கிறேனோ, அதே மாதிரி விஷ்ணுக்கு இந்த திரைப்படம், சுசிக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா விஷ்ணுவுக்கு இந்த திரைப்படம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான்மாலுக்கு பிறகு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் அண்ணா எப்பொழுதும் போல் அவர் ஸ்டைலில் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேமராமேன் மதி சார், என்னோடய குரு, அவரும் பண்ணியிருக்காரு, அது சொல்லவே வேணாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா அப்படின்ற படத்தில் வந்து சுசீந்திரன் சார் வந்து எனக்கு கிரிக்கெட் கோச்சாக கொடுத்துருக்காரு. நிறையா 3ல் பார்த்துருப்பீங்க, சுதிஹாசன் அப்பாவாக பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பிரேக் பண்ணி இந்த படத்தில் எனக்கு ஜீவான்ற ஒரு கோச்சோட கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து மியூசிக்கல் ஃபிலிம் கூட சொல்லலாம். இமான் சார் ரொம்ப அருமையாக சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஆர்டிஸ்ட் பட்டாளம் சூரி, விஷ்ணு, லக்ஷ்மண், ஸ்ரீதிவ்யா, அம்மா கிரியேஷன், சிவா, மாரிமுத்து சார், சார்லி சார், நிறைய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டர் ரொம்ப தத்ரூபமாக டைரக்டர் சொன்னபடி நடிச்சிருக்காங்க. சுசீந்திரன் சாருக்கு கான்ஃபிடன்ஸோட அந்த கேரக்டர் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். லைஃப்பில் போராடணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நம்பிக்கை கொடுக்கும். நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் என்னதான் அவங்க வேலையில் பிஸியாக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு இடத்துல நடந்தது. அங்கே நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? Initiative taken by Mrs. Menaka, the Frista Saloon, will help these children and women to boost their self-esteem and the confidence, and hence improve their lifestyle. And I also appreciate her effort to serve the poor people or children with no cost. Thank you so much. I congratulate her also. Hair, when the people are, when they're fighting with cancer, everybody will think, why is hair so important when they're fighting for their lives? But what it makes a big difference is the hair gives you a beautiful pep, and when you have the hair, you feel better, you feel stronger, and you feel braver to face the world. When you're already down and your looks are also not in place, you feel even more depressed. So she's doing a wonderful job, and I think we should all support her in this beautiful work. It gives me great pleasure to be here, because Menaka, I have known her for so long. She's not only a friend, she's also a guide and who helps us in a lot of other ways, I even like this logo so much, because it also looks like a scissor, which is part of a beauty parlor, and it looks like a stethoscope, which is going to be like a doctor's support. Everybody thinks கேன்சருக்கு அப்புறம் முடி கொட்டின அப்புறம் தே ஃபீலிங் எம்பாரசிங், வெளியே வரத்துக்கு அசிங்கமாக இருக்கும், எல்லோரும் விசாரிப்பாங்களோ. பட் இப்படி ஒரு தாட் மேனக்கா எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான விஷயம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் திஸ் அண்ட் பேஷன்ஸ். டோன்ட் திங்க் யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரி திங் இன் லைஃப். புது புது விஷயங்கள் உங்களுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரு ஹோட்டலில் வெட்டிங் ஃபேர் நடந்ததுங்க. அங்கே A to Z வெட்டிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருந்தது. இப்போ அதை பார்க்கலாமா?
உள்ளே பார்க்குற வெட்டிங் ஃபேர் இட்ஸ் வெரி வெரி நைஸ். பிகினிங்கில் வந்து சில்வர் ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சில்வர் ஆர்டிஃபேக்ட்ஸில் தேவ் மேட் அ பேக். த பேக் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லவ்லி க்ளோத்ஸ், ரியலி நைஸ், எல்லாம் டிசைனர் வேர். அண்ட் ஐ திங்க் வி கேன் பை அ லாட் ஆஃப் தெம். புது யுகம் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் things in one stop பார்க்க முடியும். It's not just clothes but accessories and furniture and everything. So நம்ம ரொம்ப different பிளேஸ்க்கு போக வேண்டாம், இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. I enjoyed it and even the clothes are very nice and it's been very enjoyable to come for this exhibition. ஓகே, இன்னைக்கு காலிவுட் அன்கட்லையும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying a big bye-bye.